அரசியல் பெரும் தலைவலியாயிருக்கு. விஜயை சீண்டிய பிரபலம் இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல்யா. விஜய் அரசியலுக்கு குதித்து ஓராண்டு முடிவடைந்த நிலையில் 2ஆம் ஆண்டுக்கான தொடக்க விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் விஜய் பேசியது ஒரு பக்கம் வரவேற்பு பெற்றாலும் மறுபக்கம் பெருமளவில் விமர்சனம் பெற தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் விஜயை விமர்சித்து பிரபலம் ஒருவர் ட்வீட் செய்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் விஜய் பேசும்போது, அரசியலில் மட்டும் எல்லோரும் ஒன்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படித்தான் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் ஜனநாயக உரிமை என்று சொல்லுவார்கள். ஆனால் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்தால் அதனை கண்டிப்பாக நல்லவர்கள் எல்லோரும் வரவேற்பார்கள். இதுவரை நாம சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனால் இப்போ வந்த இவன் சொல்றதையெல்லாம் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதே, அதுவே நமக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறதே. இவனை என்ன பண்ணலாம், எப்படி க்ளோஸ் பண்ணலாம் என ஆளும் கட்சி திட்டம் போட்டு வருவதாக மறைமுகமாக பேசினார். மேலும் ஒரு அரசியல் கட்சியின் பெரிய பலமே கட்டமைப்புதான். ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் விழுதுகளும் வேர்களும் பலமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இப்போது நாம் கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேல. அது என்னன்னா, நம்ம மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்களா என்று ஆளும் திமுகவை விமர்சித்து பேசியவர் திடீரென்று மும்மொழி கொள்கை, இத இங்க செயல்படுத்தலனா கல்விக்காக நிதிய மாநில அரசு கொடுக்க மாட்டாங்களா? எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுக் கொள்வார்களே, அது மாதிரி கொடுக்க வேண்டியது அவர்களோட உரிமை, வாங்க வேண்டியது இவர்களோட உரிமை. அதை விட்டுட்டு சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ என நக்கல் செய்தார். இதற்கு திமுக தரப்பு மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து விஜய் ஏன் ஹிந்தி திணிப்பு என்று பேசவில்லை என கேள்விகளை எழுப்பி வந்தனர். இந்நிலையில்தான் சினிமா விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் அவ்வப்போது அரசியல் குறித்தும் கருத்துக்களை தெரிவிப்பார். அந்த வகையில் தற்போது ஒரு ட்வீட் ஒன்றை போட்டிருக்கிறார். அதில், விஜய் ஹிந்தி திணிப்புன்னு சொன்னா நார்த்ல படம் ரிலீஸ் ஆகாது, மருத்துவ கழிவு, லட்டு, காவிரி பத்தி பேசினா சவுத்துல சம்பவம் பண்ணிருவாங்க, அரசியல் பெரிய தலைவலியாயிருக்கே, தலிவா இப்ப புரியுதா நான் படுற பாடு, அதான் அரசியலே வேண்டாமனு ஓடியாந்துட்டேன், எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ் என பதிவிட்டிருக்கிறார். இதற்கு உங்களுக்கு நக்கல் தான்யா என்றும் விஜயின் ஆதரவாளர்களோ, யோ விஜய்க்கு இதான்யா கடைசி படம், அவர் படம் எங்க ஓடினாலும் வசூல் வரும், அது உனக்கு தெரியும், எது சொன்னாலும் ஒரு விமர்சனம் வச்சா எப்படி, அங்கே ஒன்னு சொல்ற இங்கே ஒன்னு சொல்ற, உன்னோட நிலைப்பாடு என்ன, இப்போ தைரியமா சொல்லு பாப்போம், உனக்கு பயம் இல்லையே சொல்லு என கேள்வியை அடுக்கி வருகின்றன. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.